அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஸ்ரீ புவனேஸ்வரி ஜோதிடம் நிலையம் சார்பாக அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் சூரியனுடைய முக்கிய பங்கு என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் 12 ராசிகள், 9 கோள்கள், 27 நட்சத்திரங்கள், 12 பாவங்கள் இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம ஜாதக பலன்களை நிர்ணயிக்கிறோம். அதுல 9 கோள்கள்ல முதன்மையான கோளான சூரியனை பற்றி தான் விளக்கமான பதிவு தான் இந்த பதிவு. முதல்ல ஜாதகத்துல சூரியன் குறிக்கக்கூடிய காரகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூரியன் அப்படின்னாவே அது ஒரு அதிகாரம், ஆளுமை, புகழுக்கு மயங்கிறது, தலைமை பண்பு, சுய முன்னேற்றம், கௌரவம், தந்தை, முன்கோபம், தாராள குணம், தர்ம சிந்தனை, அடக்கி ஆளும் தன்மை, பெரும் நிதி, தேஜஸ், புகழ், மருத்துவம், நிர்வாகம், மொத்த வியாபாரம், தன்னம்பிக்கை, தற்பெருமை, தான் நினைத்ததை மட்டும் செய்தல், வெற்றி, அரசு, அரசியல், உயர்நிலை பதவி, சட்டத்திட்டங்கள், அரசு சலுகைகளை அனுபவித்தல், இது எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியனோட முதன்மையான காரகத்துவங்கள். இந்த சூரியனை பாத்தீங்கன்னா பித்ருக்காரகன்னு சொல்லுவாங்க, ஆத்மகாரகன்னு சொல்லுவாங்க. பாவத்தை அடிப்படையா பார்க்கும்போது லக்னத்துக்கு அடுத்து தந்தைக்கு, அடுத்து அரசு தொழிலுக்கு, இல்லைன்னா ப்ரமோஷனுக்கு, இது எல்லாத்தையுமே சொந்த தொழிலுக்குமே, இது எல்லாத்துக்குமே சூரியனை அடிப்படையா கொண்டு நம்ம பார்க்கலாம். தமிழ் மாதங்கள்ல பார்க்கும்போது இது ஆவணி மாதத்தை குறிக்கும். அதிதேவதை சிவன். இது இயல்பாவே இது அரை பாவர்னு தான் சொல்லியிருக்காங்க. கிரகங்கள்ல சுபர் பாவர்னு பிரிக்கும் போது இதை பாதி பாவர் பாதி நல்லவர்னு பிரிச்சிருக்காங்க. இதுக்கான சூரியனுக்கான புஷ்பம் செந்தாமரை, ரத்னம் மாணிக்கம், நிறம் இளஞ்சிவப்பா இருக்கும், குணம் தாமஸ்த குணம், சுவையில காரம் ரொம்ப பிடிக்கும், வாகனத்துல தேர், மயில், உடல் உறுப்புல பாத்தீங்கன்னா தலையை குறிக்கக்கூடியது, அது இல்லாம எலும்புகளை குறிக்கக்கூடியதும். ஸோ இந்த சூரியனுக்கான ஆட்சி வீடுங்கிறது சிம்மம், உச்ச வீடு பாத்தீங்கன்னா மேசம், நீச வீடு பாத்தீங்கன்னா துலாம். அப்ப சூரியன் மேசத்திலேயோ இல்ல சிம்மத்திலேயோ இருக்கும்போது இவர் பலம் பெறுறாரு. அது போக சூரியனுக்கு திக்பலம் சொல்லக்கூடிய லக்னத்துல இருந்து 10வது வீட்டுல சூரியன் இருக்கும் போதும் சூரியன் பாத்தீங்கன்னா பவர் ஆகுறாரு. அப்ப சூரியன் மேசம் இல்ல சிம்மம் அல்லது 10வது வீட்டுல இருக்கும்போது எந்த வித தீய கிரகங்களுடைய தொடர்பு, பார்வை, சேர்க்கை, இல்ல எந்த ஒரு தொடர்பு, அது நட்சத்திர தொடர்பாகவும் இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா பார்வை தொடர்பாகவும் இருக்கலாம், சேர்க்கை தொடர்பாகவும் இருக்கலாம். நவாம்சத்திலயுமே பாத்தீங்கன்னா தீயோர் நவாம்சம் இல்லாம இருக்கும்போது இந்த சூரியனோட காரகத்துவம் பாத்தீங்கன்னா முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப சூரியன் நல்லா பலமா இருக்கும்போது தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமா இருக்கும், சுயமரியாதை ரொம்ப அதிகமா இருக்கும், நிர்வாகத்திறமை ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் தாராள தன்மையும் இருக்கும், அதாவது இரக்க குணங்களும் இருக்கும், பிடிவாதங்களும் அதிகமா இருக்கும், முன்கோபம் பட்டு பட்டுன்னு வரும், தைரியமா இருப்பீங்க, எதுக்குமே அஞ்சா நெஞ்சனா இருப்பீங்க. அரசியல் அரசாங்கத்துல ஒரு நல்ல உயர் பதவி போறதுக்கு சூரியன் முழுமையா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்யற இடத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுல ஈஸியா இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் வலிமையா இருந்தா தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும், தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய திறனும் அதிகமா இருக்கும், அரசாங்கம் சார்ந்து இல்ல அதிகாரிகள் சார்ந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சூரியன் தந்தைக்கு காரகிரகமாவும் இருக்கிறதுனால ஒரு ஜாதகத்துல சூரியனை வச்சு தந்தையோட நிலையும் தந்தையோட இருக்கக்கூடிய உறவுகளை பத்தி, அதாவது தந்தைக்கும் ஜாதகருக்கு இடையே என்ன உறவு எப்படி இருக்குங்கிறத பத்தியும் நம்ம பார்க்கறதுக்கு சூரியனை பயன்படுத்தலாம். அரசு பணி, நிர்வாக பொறுப்பு, அதிகாரம், சமூகத்துல ஒரு மதிப்பு, இது எல்லாத்தையுமே சூரியன் நல்லா இருக்கும்போது நமக்கு கொடுப்பாரு. ஸோ சூரியன் பலவீனமா இருக்கும்போது, அதாவது 6, 8, 12ல போய் கெட்டு போயிட்டோம், இல்ல தீய கிரகங்களோட சேர்க்கை, பார்வை, அவங்களுடைய நட்சத்திரம் நவம்சத்துல போய் இருக்கும்போது அந்தந்த பலன் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பலவீனமாவாரு. அப்போ பலவீனமா இருக்கும்போது தன்னம்பிக்கை குறையும், முடிவு எடுக்கிறதுல தயக்கமா இருக்கும். அப்ப முடிவு எடுக்கல தயக்கமா இருக்கும்போது அந்த தலைமை பண்புங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும்.
அதிகாரிகளுடன் அரசாங்கத்தோட கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தையுடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. சூரியன் நல்லா இருக்கும்போது தந்தை தொழிலே செய்வாங்க. சூரியன் பலவீனமா இருக்கும்போது தந்தையோட தொழில் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தையோட தொழில் செய்யறதுக்கு சில தடங்கள் வரும். அதே மாதிரி பாரம்பரியமா தந்தையோட சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு தடை இருக்கும். அதே மாதிரி கௌரவத்துக்கும் ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து முக்கியமா இந்த சூரியன் ஒரு ராசியில இருக்கிறத மட்டும் நம்ம சொல்ல முடியாது. முக்கியமா சூரியனோட நிலைமைய தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன் எந்த பாவத்துல இருக்கிறாரு, எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்காரு, எந்த கிரகத்தோட பார்வையில இருக்கிறாரு, அதே மாதிரி அந்த சூரியன் எந்த ஆதிபத்திய லக்ன ரீதியா எந்த ஆதிபத்தியம் பெறுறாரு, நவாம்சத்துல எப்படி இருக்காரு, அவர் வாங்கின சாரன் அதாவது நட்சத்திரம் எப்படி இருக்கு, அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்காரு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதோட முழுமையான ஒரு அதாவது சூரியனோட வலிமை அல்லது வலிமையற்று எப்படி இருக்காங்கிறது ஜாதகத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான சூரியனுடைய பலன்கள் தான். இதை பேஸ் பண்ணி தான் ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க தந்தையை பத்தியோ, அரசாங்க வேலையை பத்தியோ, ஒரு தொழில் தொடங்குறத பத்தியோ, இல்ல ப்ரொமோஷனை பத்தியோ, இது எல்லாத்தையும் இந்த சூரியனை வச்சுதான் சூரியன் எந்த நிலைமையில உங்க ஜாதகத்துல இருக்கிறாரு, அதுக்கான கரெக்டான நேரத்துல எப்போ அந்த சூரிய திசை வரும், இல்ல புத்திகள் வரும், அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு தேவையான அந்த ப்ரொமோஷன், இல்ல சுய தொழில் பண்றது, தந்தைக்கான உடல்நிலை சரியாகிறது, இல்ல தந்தை சொத்து கிடைக்கிறது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த ஒரு ஒரு ஏரியால இருக்கீங்க, நீங்க ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, அப்போ வந்து ஒரு தலைமை பொறுப்புக்கு வரீங்களா, நீங்க வந்து அதை செலக்ட் அதாவது ஜெயிப்பீங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சூரியனின் நிலைமையை வச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறது வெளிச்ச கிரகங்கிறதுனால இந்த சூரியன் நல்ல நிலைமையில இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. அவங்க இருக்கிற அந்த வீடுங்களோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாலயோ இல்ல அவங்க வேலை செய்யற இடத்துலயோ கண்டிப்பா பிரபலமா இருப்பாங்க. ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான ஒரு வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய கிரகம் தான் சூரியன். அப்ப கண்டிப்பா வந்து சூரியன் வந்து ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா வேலை செய்யற இடத்துல வேலை செய்யறது மட்டும் முக்கியம் கிடையாது. நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும், ஒரு நேம் வேணும். அப்பதான் நமக்கு growth வந்து வரும். நம்ம அதே நிலைமையில இருக்கும்போது நமக்கு அந்த growth இருக்காது. அப்ப கண்டிப்பா வந்து சூரியனுடைய பலம் முக்கியம் ஒரு ஜாதகத்துல. அப்பதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில ஒரு கௌரவமாகவும் ஒரு ஸ்டேட்டஸோடையும் வாழறதுக்கு அதாவது அதே மாதிரி நிதி நிலைமையிலையும் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு கண்டிப்பா சூரியன் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை பத்தி பார்ப்போம். இந்த 9 கிரகங்களை பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒவ்வொரு ராசியில இருந்தா என்ன, பாவகங்கள்ல என்ன இருந்தா என்ன, ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பதிவா நம்ம ஒன்று ஒன்றா விளக்கும் போது தான் கண்டிப்பா அது புரியும். ஏன்னா ஒரே பதிவில் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து சூரியனுடைய அப்ப சூரியனுக்கு முக்கியமா வந்து ஒரு வேலையில ப்ரொமோஷன் இல்ல சொந்த தொழில் பண்றது, தந்தையை பத்தி குறிக்கிறது, இல்ல அரசியல்ல வெற்றி கிடைக்குமா கிடைக்கிறது பாக்குறது, இது எல்லாத்தையுமே சூரியனை வச்சுதான் பார்க்கணும். நன்றி நண்பர்களே, நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.